A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalm chapter 137. சங்கீதம் 137வது அதிகாரம். ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது இந்த சங்கீதத்தை வந்து என்ன பண்றாங்க, இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்க பாபிலோன் எக்ஸைல்ல இருக்கிற பட்ட கஷ்டங்களை பத்தி என்ன பண்றாங்க இந்த சங்கீதத்துல சொல்றாங்க. எப்படி எருசலேம் வந்து அழிக்கப்பட்டது, தரமட்டமாக்கப்பட்டது, எது டெம்பிள்லாம் எப்படி பர்ன் டு த கிரவுண்ட், இந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இறுதியில என்ன பண்றாங்க, இந்த க்ளோரி டேஸ் சியோனை பத்தி நினைச்சு என்ன பண்ணாங்க, அழுகுறாங்க. எப்படி அவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க, எப்படி அவங்க ஒரு செழிப்பா இருந்தாங்க, அந்த நாட்களை பத்தி நினைச்சு என்ன பண்ணாங்க, they are crying. இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து verse 1. So Psalm chapter 137 verse 1, it says, by the waters of Babylon there we sat and wept when we remembered Zion. இன்னொரு சொல்றேன், by the waters of Babylon there we sat down and wept when we remembered Zion. So இதுல நம்ம என்ன எடுக்க போறோம்னா, இந்த சங்கீதக்காரர் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபிள் சொல்றாவோ, நல்ல ஒரு ஒழுக்கத்தை மாதிரி சொல்லித்தர்றாரு. என்னன்னா, இந்த சங்கீதத்துல என்ன பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த கிரீப், அதாவது அந்த கஷ்டங்கள், அந்த சுமை என்ன பண்றாங்க, இந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டுக்கு முன்னாடி கொண்டு வராங்க. அந்த சுமை என்ன பண்றாங்க, இவங்களே தனியா சுமக்காம ஆண்டவருக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து bringing their grief, their burden before God. So இது நம்மளுக்கு என்ன, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய வாட்டி என்ன நினைப்போம்னா, நான் பாத்துக்கிறேன், இல்ல ஆண்டவர் என் கூட இருக்காரு, அதனால என்னால ஆண்டவர்கிட்ட எல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம், இதெல்லாம் ஏன் ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போகணும், லைக் என்னால இதை தாங்க முடியும்னு நினைப்போம். சோ இதை எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு பேக் எடுத்துட்டு போறீங்க, போகும்போது உங்களுக்கு வர ஒரு கஷ்டத்தையும் என்ன பண்ணுங்க, ஒரு கல்லா எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஒரு கஷ்டத்துக்கு என்ன பண்ணுங்க, ஒரு பேக் எடுத்துட்டு பேக்ல போடுறீங்க, பேக்ல போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சோ கஷ்டம் வர 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 என்ன பண்ணுங்க, சுமந்துட்டே இருக்கீங்க, ஏறிக்கிட்டே போகுது, வெயிட் ஏறிக்கிட்டே போகுது. நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் என்னால சுமக்க முடியும், ஆண்டவர் என் கூட இருக்காரு, சுமக்க முடியும், நம்மளே தனியா போவோம். ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த சுமையை எடுத்துட்டு போகாம, ஆண்டவர்கிட்ட அந்த பாரத்தை சுமைக்கு ஹெல்ப் பண்ண கேட்காம நம்மளே என்ன போறோம், ஆண்டவர் என் கூட இருக்கா, நான் பாத்துக்கிறேன்னு போயிட்டே இருப்போம். அது என்ன இறுதியில உங்களுக்குதான் அது மிகப்பெரிய அடி உழுவும். உங்களால சுமக்க முடியற அந்த லிமிட்டை தாண்டி என்ன ஆயிடும், திடீர்னு முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போகாம நம்மளே மனசுல சொல்லிப்போம், ஆண்டவர் இருக்காரு ஏன் பயம்னு, ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போக மாட்டோம். அதனால என்ன ஆகும், இறுதியில ஆண்டவர் மேல பழி போட்டுறோம். நம்ம ஆண்டவரே இவ்வளவு சுமையை கொடுத்துட்டீங்க, ஆண்டவரே இவ்வளவு பெரிய எனக்கு ஒரு லோடு கொடுத்துட்டீங்க, என்னால சுமக்க முடியலன்னு சொல்லுவோம். ஆனா பண்ண தப்பு யாரு, நம்ம தான் ஆண்டவர்கிட்ட கொண்டு போலாத. நம்ம அதை சுமையை ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போகாம என்ன பண்றோம், நம்ம கல்லு ஒண்ணு போட்டுக்கிட்டே இருக்கும். சோ நம்ம அப்போஸ்தலர் பவுல் ஒண்ணு சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, நம்ம ஆண்டவர் வந்து நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு சுமையை கொடுக்க மாட்டாரு. அது ஏன்னா சில வாட்டி கொடுப்பாரு. அந்த கொடுக்குற நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அந்த நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும். நம்மளே எல்லாத்தையும் சுமக்கலாம்னா இறுதியில நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு லிமிட்டை தாண்டி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா நம்ம அறிஞ்சுக்கணும், சில சுமைகளெல்லாம் நம்மளால தனியா சுமக்க முடியாது, அதுக்கு ஆண்டவர் சார்ந்து இருந்தாதான் என்னால என்ன பண்ண முடியும், இதை தாண்டி போக முடியும்னு நம்ம அறிஞ்சுக்கணும். அந்த தாழ்மை நம்மளுக்கு வேணும், அந்த ஞானமும் நம்மளுக்கு வேணும். இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம் இந்த சங்கீதத்துல இருந்துன்னா, நம்ம அந்த சுமையை நம்ம எல்லாத்தையும் நம்மளே சுமைக்காம என்ன பண்ணுவோம், சில வாட்டி ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போங்க, ஆண்டவர்கிட்ட உங்க கஷ்டங்களை எடுத்துட்டு போங்க, சோதனைகளை எடுத்துட்டு போங்க, கொஞ்சம் விருப்புகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட தேவைகளுக்கு மட்டும் போகாம சில வாட்டி என்ன பண்ணுவோம், நம்ம சுமைகளையும் என்ன பண்ணுவோம், காஸ்ட் யுவர் பர்டன்ஸ் அண்ட் தி லார்ட். உங்களுக்கு கொஞ்சம் அந்த சுமையை என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அதுக்குதான் ஜெபமும் இருக்கு, அதுக்குதான் ஆண்டவரும் இருக்கிறாரு. ஆனா நம்மளுக்கு துணையாதான் இருக்கிறாரு. சில வாட்டி அதனால என்ன பண்ண முடியும், சுமக்க முடியாத அளவுக்கு வெயிட்டா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பதான் நம்மளுக்கு என்ன வேணும், அந்த தாழ்மை அறிஞ்சு, ஆண்டவரே நீங்க இல்லைன்னா என்னால முடியாதுன்னு என்ன பண்ணுவோம், அந்த தன்மை நம்ம வரும். So that is what I want us to take away. சின்ன பிரேயரோட முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that Lord, you are a gracious God who is always there by our side, Lord. And Lord, it is in our human nature, in our pride, that sometimes do not make the most of it, Lord. With our pride and with our emotions, we tend to want to carry every single burden in our lives by ourselves, Lord. But Lord, we know it is not possible, and we should know that it is not possible, Lord. And Lord, give us the humility and the eyes to see that sometimes when the burden is too much, when the pain is too much, that it is wise for us to share the burden, to cast the burden upon you, Lord. And Lord, thank you for once again being gracious enough to always be there by our side to carry the burden.
All of this in Christ's name I pray. Amen.